ஒரு பக்கம் வந்து செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எக்ஸ் வலைதளத்தில் முதலமைச்சர் அவர்கள் ஒரு வாழ்த்து மடல் மாதிரியே வருக வருக தியாகி அப்படின்ற வார்த்தையெல்லாம் போட்டோன்னா அது பெரிய பரபரப்பாகவே பேசிகிட்டு இருக்காங்க. அவர் கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கு மிக்கவராக இருக்கிறார். அதே கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலை அரசியல் செய்ய முடியாமல், கால் பதிக்க முடியாமல், தன்னுடைய கட்சி வேர் பதிக்க முடியாமல் வந்து நடுக்கத்தில் இருக்கார். அப்போ செந்தில் பாலாஜி தான் நமக்கு மிகப்பெரிய தடை. கொங்கு மண்டலத்திலே பாஜகவின் வளர்ச்சிக்கு செந்தில் பாலாஜி ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லாக இருக்கிறார். அதை உடைத்து விட்டால் பாஜக அப்படியே வந்து உச்சாணி கொப்புக்கு மேலே ஏறிடும். ஏனென்றால் செந்தில் பாலாஜி எந்த சமூக பின்னணியில் இருக்கிறாரோ அதே சமூக பின்புலம்தான் அண்ணாமலைக்குமானது. அதனால 2 பேருக்கும் ஒரே பின்னணி. இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமிக்கும் அதே சமூக பின்னணி. அப்போ இவர்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த அதிகார வேட்டை, இந்த நிலத்தை, இந்த கொங்கு மண்டலத்தை யாருடைய அரசியல் ஆளுமைக்கு கீழே கொண்டு வருவது என்பதற்கான போட்டியில் ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கிற காரணத்தினால நீங்கள் ஏன் பாஜகவில் சேரக்கூடாது என்று அமலாக்கத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு இடி அதிகாரியே கேட்டார் என்று வழக்கறிஞராக இருக்கக்கூடிய அந்த வழக்கை கையில் எடுத்து வாதாடிய கபில் சிபில் குறிப்பிட்டார். ஒரு வழக்கறிஞர் சொல்லுகிற போது அது வந்து போகிற போக்கில் எங்கேயோ சொல்லலை, கோர்ட்டில் கபில் சிபில் அதை குறிப்பிட்டாரா இல்லையா? அப்போ இவர் நினைத்திருந்தால், செந்தில் பாலாஜி நினைத்திருந்தால் திமுகவுக்கு எதிரான ஒரு ஆளாக மாறி வழக்கிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருந்திருக்கிறது. எனக்கு என்ன தோணுதுன்னா, செந்தில் பாலாஜி ஜாமீனில் வந்துட்டாரு, அவர் சிறையில் இருக்கும் போதே அண்ணாமலையால் ஜெயிக்க முடியலையே கோயம்புத்தூரில், கொங்கு மண்டலத்தில். இவர் வெளியே வந்துட்டாரு, இனி என்ன அரசியல் பண்ண போறாரு? அவர் லண்டனில் செட்டில் ஆயிடுவாரோன்னு ஒரு சந்தேகம் இருக்கிறது. அண்ணாமலை லண்டனில் செட்டில் ஆகிறாரு. உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ திமுகவோட அடுத்தடுத்த நடவடிக்கைகளை பார்க்கும்போது நிறைய இடங்களில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. ஒரு பக்கம் வந்து செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எக்ஸ் வலைதளத்தில் முதலமைச்சர் அவர்கள் ஒரு வாழ்த்து மடல் மாதிரியே வருக வருக தியாகி அப்படின்ற வார்த்தையெல்லாம் போட்டோன்னா அது ஒரு பெரிய பரபரப்பாகவே பேசிகிட்டு இருக்காங்க. வெளியே வந்துடுவாரா, இன்னைக்கு வந்துடுவாரா, இப்போ தான் வந்துட்டு இருக்காரான்ற மாதிரி தொடர்ந்து ஒரு செய்திகள் வந்துகிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து அவர் என்ன பெரிய தியாகியா, ஏன் அவருக்கு இந்தளவுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க? ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து சாராய புரோக்கர்னு சொன்னவர் தான் முதலமைச்சர் ஸ்டாலின். இன்றைக்கி அவர் வருகையை எப்படி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காருன்னு சொல்லி பல சலசலப்புகள் போயிட்டுருக்கு. உங்கள் பார்வை என்ன சார்? செந்தில் பாலாஜி வந்து திமுகவை தேர்வு செய்யாமல் நயினார் நாகேந்திரன் மாதிரி பாஜக பக்கம் போயிருந்தால், அப்படி பாஜக பக்கம் போகாமல் எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொண்டு அந்த பக்கம் போயிருந்தால் அவருக்கு இவ்வளோ பெரிய நெருக்கடி வந்திருக்குமா என்கிற கேள்விக்கு வந்து நிச்சயமாக ஒரு விடை தேவைப்படுகிறது. வந்திருக்காதுன்னு சொல்கிறீங்களா? பாஜக பக்கம் போயிருந்தால் எதுவுமே வந்திருக்காது. ஏன்னா பாஜகவை பற்றி ஏற்கனவே தெரியும். அமலாக்கத்துறை வந்து பாஜகக்காரர்களை வந்து எவ்வளவு பரிசுத்தமாக நடத்துவார்கள் என்று நமக்கு தெரியும். வந்து பிஜேபி வந்து ஒரு வாஷிங் மிஷின் வைத்திருக்கிறது என்று கூட சொல்வார்கள். அதில் யார் எந்த ஊழல்வாதியை நீங்கள் அனுப்பினாலும் அவர்களை புனிதர்களாக மாற்றுகிற ஒரு வாஷிங் மிஷின். அழுக்கு துணியை போட்டால் எப்படி வாஷிங் மிஷினும் துவைச்ச துணியாக தருமோ அது மாதிரி எந்த குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களையும் நீங்கள் வந்து பாஜகவில் சேர்ந்து விட்டால் அவர்கள் அடுத்த வினாடியே புனிதர்களாக மாறிவிடுவார்கள். ஏன்னா ராமாயண கதையில் தான் சொல்லுவாங்க, கல்லாக சபிக்கப்பட்ட அகலிகை வந்து ராமன் பாதம் பட்டதும் உயிர்த்து எழுந்தால்பாங்க. அது மாதிரி வந்து பாஜக வந்து யார் மீது குற்றச்சாட்டு சொல்லுகிறதோ அவர்களை எல்லாம் புனிதர்களாக மாற்றிய ஒரு அரசியல் கட்சி. செந்தில் பாலாஜி மீதான வழக்கு என்பது ஒரு பெரிய 1000 கோடி வழக்கு, 500 கோடிக்கானது மோசடி அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. மிக போக்குவரத்து துறையில் அவர் அமைச்சராக இருந்தார். கடந்த காலங்களில் ஜெயலலிதா பிரிவில் அவர் அமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டங்களில் கண்டக்டரு டிரைவருக்கான போஸ்டிங் போடுறதுல ஒரு தலைக்கு 2 லட்சம் வாங்கினார், 2 லட்சம் வாங்கினார், 5 லட்சம் வாங்கினார். இன்னும் இந்த மாதிரி ஒரு மிக குறைந்த தொகை தான் அது. அதற்கு ஒரு வழக்கு வந்தபோது அவர் என்ன பண்ணிட்டார்னா, யார் யார் சம்மந்தப்பட்டவங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு பணத்தை செட்டில் பண்ணி கேஸை வந்து திரும்ப பெற்றுட்டார். அது யாராத்தாலும் முடிந்து போன ஒன்று தான். அவர் மீது ஏதாவது அவருக்கு என்ன பிரச்சனைனா, அவர் கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கு மிக்கவராக இருக்கிறார். அதே கொங்கு மண்டலத்தில்
அண்ணாமலை அரசியல் செய்ய முடியாமல், கால் பதிக்க முடியாமல், தன்னுடைய கட்சி வேர் பதிக்க முடியாமல் வந்து நடுக்கத்தில் இருக்கார். அப்போ செந்தில் பாலாஜி தான் நமக்கு மிகப்பெரிய தடை. கொங்கு மண்டலத்திலே பாஜகவின் வளர்ச்சிக்கு செந்தில் பாலாஜி ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லாக இருக்கிறார். அதை உடைத்து விட்டால் பாஜக அப்படியே வந்து உச்சாணி கொப்புக்கு மேலே ஏறிடும், நம்ம வந்து மத்திய மந்திரி ஆயிடலாம், நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றலாம் என்று ஒரு தப்பான கணக்கு, பாஜகவின் ஒரு தப்பான கணக்கு. அதுதான் வந்து இதற்கு முதன்மையான காரணம். ஏனென்றால் செந்தில் பாலாஜி எந்த சமூக பின்னணியில் இருக்கிறாரோ அதே சமூக பின்புலம்தான் அண்ணாமலைக்குமானது. இது வந்து பார்க்கிறவர்களுக்கு புரியும், அதை நம்ம குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இரண்டு பேருக்கும் ஒரே பின்னணி. இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமிக்கும் அதே சமூக பின்னணி. அப்போ இவர்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த அதிகார வேட்டை, இந்த நிலத்தை, இந்த கொங்கு மண்டலத்தை யாருடைய அரசியல் ஆளுமைக்கு கீழே கொண்டு வருவது என்பதற்கான போட்டியில் ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கிற காரணத்தினால இதை ஒரு பெரிய அளவில் ஒரு புகாராக எடுத்து இவரை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று திட்டம் போட்டு அமலாக்கத்துறையின் வழியாக அவரை பழிவாங்கி விட்டார். நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற வரைக்கும் அவரை வெளியே விடக்கூடாது என்பதுதான் அண்ணாமலையினுடைய திட்டமாக இருந்தது. அதை சட்டப்பூர்வமாக, அதாவது பழிவாங்கிறதுல ரெண்டு வகை இருக்கிறது. நீங்கள் நேரடியாக வந்து ஒருத்தர் மூலமாக பழிவாங்கலாம், தனிநபர்கள் வழியாக பழிவாங்கலாம், சட்டத்தின் வழியாகவும் பழிவாங்கலாம். ஒருத்தர் கோர்ட்டுக்கு அலைய வைக்கலாம், வழக்கு போடலாம், மன உளைச்சலை உண்டாக்கலாம், கொஞ்ச நாள் போய் அவர் ஜெயிலில் கூட போட வைக்கலாம், பல காரணங்கள் இருக்கு. அதில் அண்ணாமலையினுடைய அரசியல் வன்மம் செந்தில் பாலாஜியின் வழக்காக உருமாறி இந்த ஒரு இடத்திலே கொண்டு வந்து ஏறத்தாழ 400 நாட்களை கடந்து 15 மாதங்களை கடந்து தொடர்ந்து ஜாமீன் மறுக்கப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருதய அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு அங்கங்கே பிளாக் ஆகி பல உடல்நல குறைவுக்கு அவர் ஆளாயிட்டார். இதற்கு மேலும் வந்து தொடர்ச்சியாக ஓராண்டுக்கு மேலாக ஒருவரை வந்து ஜாமீனில் விட மறுப்பது என்பது மனித உரிமை மீறல். அவர் வந்து எங்கேயோ வந்து வெடிகுண்டு வச்சு தகர்த்தாரு, பயங்கரவாதத்துக்கான இந்த இராணுவ ரகசியங்களை வந்து பிராந்தி பாட்டலுக்கு வித்தவங்க எல்லாம் தேசபக்தர்களாக இருக்கிற ஒரு தேசத்தில் நம்ம வாழ்கிறோம். அந்த மாதிரியான எந்த துரோகத்தையும் அவர் செய்யலை. ஒரு வரவு செலவு சார்ந்த விஷயத்தில் ஒரு சாதாரணமாக ஒரு தாசில்தார் கலெக்டர்லாம் வந்து வேலை பார்க்குறவங்க லஞ்சம் வாங்கினாங்கன்னு பிடிப்பாங்களா, 3000 ரூபா லஞ்சம் வாங்கிட்டாரு தாசில்தார் பிடிப்பாங்களா இல்லையா, அந்த மாதிரி ஒரு வழக்கு தான் அது. ஓகே. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் இதுக்கு ஒரு எக்ஸ் வலைதளத்தில் ஒரு வருகன்னு போட்டு ஏதோ எனக்கு பார்க்கும்போது கட் அவுட் மாதிரி இருக்குது, உன் தியாகம் பெரியது, அதனை விட உன்னுடைய மனத்திடம் பெரியது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் அவர் ஜாமீனில் வெளியே வராருன்னும் போது ஏன் இவ்வளோ பெரிய வரவேற்பு? ஒருவேளை பாஜகவை வெறுப்பேற்றுறதுக்காக பண்ணுறாரா, இல்லை வந்து செந்தில் பாலாஜியோட இடம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அது இந்த நேரத்தில்ன்றக்காக பண்ணுறாரா, என்ன காரணம்? செந்தில் பாலாஜியை வந்து எப்படியாவது வந்து பாஜக பக்கம் வளைத்து விட வேண்டும் என்பதற்கு முயற்சி நடந்தது. நீங்கள் ஏன் பாஜகவில் சேரக்கூடாது என்று அமலாக்கத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு இடி அதிகாரியே கேட்டார் என்று வழக்கறிஞராக இருக்கக்கூடிய அந்த வழக்கை கையில் எடுத்து வாதாடிய கபில் சிபில் குறிப்பிட்டார். ஒரு வழக்கறிஞர் சொல்லுகிற போது அது வந்து போகிற போக்கில் எங்கேயோ சொல்லலை, கோர்ட்லேயே சொன்னார். கோர்ட்டில் நீங்கள் ஒரு வாதத்தை முன்வைத்தால் அதற்கான ஆதாரத்தையோ அதற்கான முறையான ஆவணங்களையோ சமர்ப்பிக்கலைன்னா அது அவங்களுக்கு எதிராக மாறிக்கிறோம், வழக்குக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவை கூட சந்திக்கக்கூடும். கபில் சிபில் அதை குறிப்பிட்டாரா இல்லையா? அப்போ இவர் நினைத்திருந்தால், செந்தில் பாலாஜி நினைத்திருந்தால் திமுகவுக்கு எதிரான ஒரு ஆளாக மாறி வழக்கிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருந்திருக்கிறது. அது மாதிரியான சூழல் இருக்கிறது. அந்த ஒரு சூழலை அவர் வந்து வைராக்கியமாக மறுத்து விட்டார் என்கிற காரணத்தினால கட்சியிலே சேர்ந்ததுனால தான் அவருக்கு இவ்வளவு துயரம், திமுகவில் இணைந்ததால் தான் அவருக்கு இவ்வளவு மன உளைச்சல், உடல்நல குறைவு, இருதய அறுவை சிகிச்சை, இதையெல்லாம் அவர் தாங்கி கொண்டதுனால கட்சிக்காகத்தானே சிறைக்கு போயிருக்கிறார். நம்மால் தானே இவ்வளவு துன்பங்களை அனுபவித்திருக்கிறார் என்கிற கணக்கிலே தான். அதில் ரெண்டு இருக்குல்ல, ஒன்று தியாகம் சொல்லும்போது ஓகே கட்சிக்காக போயிருக்காரு, அப்போ கட்சியை காப்பாற்றிருக்காருன்னு எடுத்துக்கலாமா? ஆமாம், கொங்கு மண்டலத்தில் அவர் வந்து மிகப்பெரிய வலிமை மிக்க சக்தியாக நீடிக்கிறார். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் நடந்தபோது சிறைக்குள்ளே இருந்து கொண்டு செந்தில் பாலாஜி வந்து தேர்தலை இயக்குகிறார் அப்படின்னு குற்றச்சாட்டு சொன்னாங்களே, எப்படி அவர் இயக்க முடியும்? அவர் உடம்பே இயங்காமல் அவர் சிரமப்பட்டு கிடக்காரு, அவருக்கு வந்து உட்கார முடியல, நடக்க முடியல, ரொம்ப டயர்டாக இருக்கிறாரு, அப்படி தான் வந்து மருத்துவ அறிக்கைகள் சொல்லுது. ஆனால் வந்து அந்த அவரை பார்த்து அச்சப்பட்டவர்கள், சிங்கம் இருக்குமோ என்று அச்சப்பட்டு சிங்கம் இல்லாத குகையை பார்த்து பயந்ததை போல
அந்த இடத்துல வந்து பயந்தாங்களா இல்லையா? அப்போ அவருக்கு ஒரு பெரிய வலிமை இருக்கிறது ஓகே அப்படின்னு தானே புரிஞ்சுக்கிறோம். இல்லை, ஒரு பக்கம் வலிமை சொல்கிறீங்க, இன்னொரு பக்கம் ஒரு கைதாகும் போது சொன்ன வார்த்தைகள் என்னன்னா, ஒருவேளை அவர் அப்ரூவராக மாறிட்டா திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்கும். ஏன்னா இவரை வச்சு தான் ஆரம்பிச்சிருக்காங்க திமுக. என்ன அப்ரூவரானா அந்த கேஸே வந்து ஏடிஎம்கே கேஸ் எப்படி அப்ரூவரா திமுகவுக்கு என்ன பின்னாடி வரும்? இல்லை, அவர் ஏதாவது சொல்லுவாருன்னு சொல்லி என்ன சொல்லுவார்? அவர் வந்து திமுக காட்டுவாங்கல்ல சார். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு திமுகவை விட்டு நீங்கள் வெளியேறுங்கிறதாங்க கோட்பாடு. அவர் வெளியேறி பாஜகவை ஆதரிச்சார்னா கொங்கு மண்டலத்தை பாஜகவின் கோட்டையாக மாற்றி விடலாம் என்று ஒரு அரசியல் கணக்கு தானே தவிர, நீங்க சொல்றது கொங்கு மண்டலம் மட்டும்தான், தமிழ்நாட்டெல்லாம் அவர் டார்கெட் பண்ணலையா? ஏங்க அவர் என்னங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய ஒரு ஒப்பற்ற தலைவராங்க செந்தில் பாலாஜி. அவரை வச்சு தான் சார் திமுக காலி பண்ணுறதா சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லைங்க, திமுகவை வந்து யாரை வச்சு காலி பண்ண முடியாது. அது ரொம்ப பேருக்கு இருக்கக்கூடிய தவறான கருத்து. திமுக வந்து சராசரி அரசியல் கட்சிகளில் ஒன்று அல்ல. இன்றைக்கு வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், சிறுபான்மை மக்கள், பெண்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு அங்குலமாவது ஒரு இன்ச்சாவது வாழ்க்கையில் உயரத்துக்கு போனதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இயக்கம் ஒரு சமூக நீதி இயக்கம். அதனால் திமுக வந்து வெறும் ஒரு அரசியல் ஆதாயத்திற்கான இயக்கம் அல்ல. அதனால் அந்த இயக்கத்தை வந்து அப்படி எளிதாக அழித்து விடவே முடியாது. அது வந்து அருகம்புல் மாதிரி. ஓகே, அது அறுக்க வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் அது புரியாதவர்களுடைய இப்போ நிபந்தனைகள் நிறையா கொடுத்துருக்காங்க ஜாமீனில். அதில் குறிப்பாக வந்து அமைச்சராக தொடர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சட்ட ரீதியாக சிக்கல்கள் இருக்குது, அமைச்சராக தொடர்ந்தாலும் சில நிபந்தனைகளோடு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு திமுக என்ன முடிவெடுக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ சட்ட ரீதியாக எந்த தடையும் இல்லாத பட்சத்தில் மீண்டும் அமைச்சராவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திமுக அந்த முடிவை நோக்கி தான் போவாங்க. ஏன்னா பொன்முடி அவர்கள் மீதும் வழக்கு இருக்கிறது. அவர் அமைச்சராக மீண்டும் பதவி பிரமாணம் செய்ய வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆளுநருக்கு வந்தது. ஆளுநர் எவ்வளவோ முகத்தை திருப்பி கொண்டாலும் மனசுக்குள் எவ்வளவுதான் அவர் கடுமையாக இருந்தாலும் வேறு வழி இல்லை. அரசியல் சாசனப்படி குற்றம் நிரூபிக்கப்பட்டவரா செந்தில் பாலாஜி? ஒரு விசாரணை கைதியவே ஒரு தண்டனை காலத்தில் எப்படி வருடக்கணக்காக சிறைகளிலே இருப்பார்களோ அதே போல விசாரணை கைதியாகவே அவர் இவ்வளவு நீண்ட நாள் இருந்திருக்கிறார் என்பது வந்து அதைத்தான் நம்ம மனித உரிமை மீறலுங்கிறோம். ஒருவேளை நாளை குற்றமற்றவர் என்று அவர் நிரூபிக்கப்படுகிறார் என்று வைத்து கொண்டார், இந்த ஓராண்டு கால சிறை தண்டனைக்கு என்ன பிராயசித்தம் பண்ண முடியும்? ஒன்றுமே இல்லையே. இப்போ நீங்கள் இவராது ஒரு பிரபலமான ஒரு தலைவர், ஒரு பகுதி சார்ந்தவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், அமைச்சராக இருந்தவர், இவருக்காவது ஒரு அடையாளம் இருக்கிறது. நீங்கள் வெறும் சந்தேகத்தின் நிழல் படிந்திருக்கிறது என்கிற அடிப்படையில் சந்தேகத்தின் பேரால் அழைத்து கொண்டு போய் ஒருத்தர் மீது வழக்கு போடுறாங்க. என்ஐஏ சோதனைங்கிற பேரில் ஒருத்தர் மீது வந்து அவருக்கு ஒரு மெயில் வந்துச்சுங்கிறாங்க. அவரை கொண்டு போய் ஜெயிலில் அடைக்கிறாங்க. அவர் வெளியில் வருவாரா மாட்டாரா என்று தெரியாத ஒரு சூழல் இருக்குது. கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பிலே பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அந்த குற்றத்திற்கு காரணமானவர்கள், அந்த தவறை செய்தவர்களே கைது செய்தது சரியானது, தண்டித்தது சரியானது. ஆனால் ஒருவேளை வந்து இருக்குமோங்கிற சந்தேகத்தில் கொஞ்சம் பேரை கூட்டு போயிட்டாங்க சேர்த்து. அப்படி வந்து 20 வயதில் சிறைக்கு போனவர்கள், 25 வயசில் சிறைக்கு போனவர்கள்லாம் 17 வருஷம், 15 வருஷம், 13 வருஷம், 18 வருஷம்னு ஜெயிலில் இருந்து கடைசியில் கோர்ட்டு சொல்லுது அவர் குற்றமற்றவர், விசாரணை கைதியாகவே நீண்ட காலம் இருந்தவர்கள்னு ஒரு யதார்த்தம் ஒன்று இருக்குது. ஓகே, அவர் குற்றமற்றவர் என்று நீதிமன்றம் அறிவிக்க முடியும். அவர் இழந்திருக்கிற இளமையை வந்து நீதிமன்றம் திருப்பி கொடுக்க முடியுமா? 45 நாள் இளமை போயிடுமா? சொல்றங்க. இவருக்கு ஒரு அமைச்சருக்கு இந்த நிலை இருக்கிறது வெளிச்சத்துக்கு தெரிகிறது. சாமானியனுக்கு இந்த மாதிரியான ஒரு வழக்கு வந்தா அவனுடைய நிலை என்ன ஆகும்? அதுக்காக ஒப்பீட்டுக்காக சொல்றேன் நான். அப்படி சிறுபான்மை மக்கள் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க சிறைச்சாலைக்கு போனவர்களுக்கு தெரியும், அங்கு தலித்துக்கள், இஸ்லாமியர்கள்லாம் வந்து பெருமளவு வந்து கைதிகளாக இருப்பாங்க. அதுக்கு பின்ன அதாவது இங்கே வந்து சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் வந்து இடஒதுக்கீடு கேட்டால் தர மாட்டேங்கிறான், ஜெயிலில் கூடுதலாக கொடுக்குறாங்க. அந்த வித்தியாசத்தை நம்ம பார்க்க வேண்டியது. ஓகே, இப்போது நிறைய கட்சிகளில் தியாகின்ற வார்த்தையை வந்து கொந்தளிச்சு சொல்கிறாங்க. அவர் என்ன தியாகம் பண்ணார் நீங்கள் தியாகின்னு சொல்கிறீங்க? தமிழ் யார் கொந்தளிக்கிறா? இப்போ தமிழை சவுந்தரான்னு சொன்னாங்க, அவர் என்ன பண்ணார் ஏன் தியாகின்னு சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கட்சிகள்லேருந்து இது வருது. நாளைக்கு ஒரு அமைச்சராக பொறுப்பேற்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் மற்ற கட்சிகளோட வாய் எப்படி அடைக்க போகிறார் ஸ்டாலின்? எப்பொழுதுமே வந்து மாற்று கருத்துடையவர்களுக்கு என்ன விமர்சனம் இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் அச்சப்பட வேண்டிய அவசியம் வந்து திமுகவுக்கு கிடையாது. 2G அலைக்கற்றை ஊழல் என்று ஒரு பிரச்சனையை வந்து சிஏஜி அறிக்கையின் வழியாக 1.5 லட்சம் கோடி வந்து முறைகேடு நடந்துவிட்டது, காற்றிலேயே ஊழல் வந்துவிட்டது என்றெல்லாம் வந்து கதை கட்டிய போது மிகப்பெரிய பின்னடைவை வந்து இந்திய அளவிலேயே
மன்மோகன் சிங்கினுடைய அந்த அரசு வீழ்ந்ததற்கே அந்த குற்றச்சாட்டு காரணமாக இருந்தது. அந்த குற்றச்சாட்டுக்கு காரணமாக இருந்த அமைச்சராக இருக்கிறவர் திமுக சார்ந்தவராக இருந்தார். அவர் குற்றமற்றவர் என்று நீதிமன்றத்திலே நிரூபித்து அவர் விடுதலை ஆகிற வரைக்கும் திமுக கொஞ்சம் கூட பின்வாங்கலை. எல்லா பத்திரிகைகளும் என்ன எழுதுச்சு, 1.5 லட்சம் கோடி மோசடி பண்ணிட்டாங்க, அப்படி அலைக்கற்றை ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லிச்சு. ஆனால் உண்மை என்னன்னா, முதலில் வந்தவருக்கே முன்னுரிமை என்கிற அடிப்படையில் சாமானிய மக்கள் கைகளிலே இன்றைக்கு செல்போன் வந்து சேர்ந்திருக்கிறது. அதை வந்து கொண்டு வந்து சேர்ப்பதற்காக மிக குறைந்த ஏலத்திலே, மிக குறைந்த தொகையிலே ஏலம் எடுப்பதற்கு பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு வாய்ப்பளித்தார் ஆராசா. அப்படி வாய்ப்பளித்ததன் வழியாகத்தான் நம் எல்லாருடைய கைகளிலும் வந்து செல்போன் வந்து சேர்ந்தது. அங்கே பெரிய தொகையை ஏற்றிருந்தாங்கன்னா நம்ம அதுக்கான வரியை வந்து நம்ம செலுத்தியிருப்போம். சாமானியர்கள் கைகளில் செல்போன் இவ்வளோ புழக்கத்துக்கு வந்திருக்காது. இதையெல்லாம் வந்து நீதிமன்றத்தில் வந்து வாதிட்டாங்க. அது நிரூபிக்கும். அதாவது 2 விஷயம் அதை புரிஞ்சுக்கணும். எப்படி புரியணும்னா, இப்போ நான் என்னுடைய இடத்துல இருந்து ஒரு ஓலா மாதிரி ஒரு தனியார் வாகனம் புக் பண்ணி உங்களுடைய அலுவலகத்துக்கு வர்றேன். 400 ரூபா வாங்குகிறான் அல்லது 300 ரூபா வாங்குகிறான். இதையே நான் ஒயிட் போர்டு பஸ்ஸில் ஏறி வந்தேன்னு வச்சுங்க, 10 ரூபாயோ 12 ரூபாய்க்கோ வந்துடுவேன். இப்போ வந்து அந்த வழக்கினுடைய சாராம்சம் புரிகிறதுக்காக சொல்கிறேன். இவர் 300 ரூபாய்க்கு வர வேண்டியவர் 12 ரூபாய்க்கு வந்துட்டார். அப்போ இந்த 12 300 கழிச்சிட்டோம்னா எவ்வளவு? 388. அது அரசுக்கு நட்டம். 388, 288. ஆமாம். சரி, 300 ரூபாய்க்கு வர வேண்டியவர் 12 ரூபாய்க்கு பஸ்ஸில் ஏறி வந்துட்டாருன்னா 288 ரூபா வந்து அரசுக்கு நட்டம் அப்படின்னு ஒரு கணக்கு எழுதுனா, அதைத்தான் இவங்க கணக்கில் சொன்னாங்க, இவ்வளோ கணக்கு. அப்போ என்னன்னா, சேவை என்பது வேறு. தனியார் வாகனம் வந்து உங்களுக்கு சேவை செய்ய மாட்டேன். பொதுத்துறை நிறுவனம் இருக்கான்ல, இப்போ நான் வந்து சென்னைக்கு வந்த காலகட்டங்களில் ஒரு 25 ஆண்டுக்கு முன்னாடி நான் சென்னைக்கு வரேன். அப்போ தாம்பரத்துக்கு என்ன டிக்கெட்டோ மின்சார ரயிலில், அந்த டிக்கெட் இன்றைக்கு வரைக்கும் மாறலை. நான் முறையாக வர்றப்போ ஒரு டவுன் பஸ்ஸில் ஏறுறேன், 1 ரூபாய்க்கு டிக்கெட் இருந்துச்சு அடுத்த ஸ்டாப்பில் இறங்குறதுக்கு. இன்றைக்கி அந்த இது வந்து இப்போ 5 ரூபாய் ஆயிருக்கு, 5 மடங்கு ஏறி இருக்கு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் மின்சார ரயிலில் ஏறுனீங்கன்னா 5 ரூபாய்க்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, பேரிஸில் ஏறி மாம்பழம் சொல்லக்கூடிய டீனரில் போய் இறங்கலாம். 5 ரூபா தான் என்றைக்கும். இப்போ இது சேவையா, இது வியாபாரமா? சேவை தான் அது. இந்த சேவையைத்தான் வந்து அந்த அலைக்கற்றையில் செஞ்சார். அது வந்து என்ன செஞ்சுன்னா, தகவல் தொழில்நுட்பத்தில் ஒரு மாபெரும் புரட்சி ஏற்படுத்தியது. இப்போ என்ன சொல்கிறான்னா, இதையே தாம்பரத்துக்கு ஒருத்தன் வந்து கார் ஓட்டுறவன் வந்து ப்ரைவேட்டில் ஒரு ஆட்டோ ஓட்டுறவன் ஏற்றுக்குவானா? நீ வாட்டுக்கு பீச்சில் இருந்து நீ வந்து பீச் ஸ்டேஷனில் இருந்து ஒருத்தன் வந்து தாம்பரத்தில் கொண்டு போய் விட சொன்னால் 500 ரூபா கொடுங்க கேட்பான். கொடுப்பானா? 10 ரூபாய்க்கு வர முடியுதுல்ல. இந்த வித்தியாசம் தான் 490 ரூபா நாட்டுக்கு நட்டங்கிற கதைக்கு தான். அதுதான் அலைக்கற்றை ஊழல்னு சொன்னான். அதனால தான் அந்த வழக்கு நிற்கலை. தீர்ப்பு வந்து அவருக்கு சாதகமாக வந்து அவர் விடுவிக்கப்பட்டார். இப்போ இந்த மாதிரி ஆயிடுன்றீங்களா இந்த விஷயம்? அது மாதிரி தான். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வழக்கு நிற்காது. செந்தில் பாலாஜி மீதான வழக்கு நிற்காது. அவருக்கு இருக்க ஒரே மகிழ்ச்சி என்னென்னா, அவர் இவ்வளோ நாள் சிறையில் வச்சுட்டோம், சித்திரவதை பண்ணிட்டோம், மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டோம். இல்லை, அது மட்டும் தான் டார்கெட். வழக்கு ஏங்க, ஒருத்தருடைய அரசியல் செல்வாக்கை வீழ்த்துவதற்கு, பின்னடைவை உண்டாக்குவதற்கு செஞ்ச சூழ்ச்சிங்க அது. வேற ஒன்றுமே கிடையாது. அது என்ன செய்யறானா, அதாவது தனிநபர் வந்து அடியால் வச்சு அனுப்புகிறான் ஒருத்தனை அடிக்கிறதுக்கு. அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிறவன் விசாரணை அமைப்புகளை வச்சு அனுப்புகிறான். இத்தனை வாட்டி ஜாமீன் கேட்டும் கொடுக்காததுக்கு ஒரே ரீசன் அவரை வந்து ஏதாவது செய்யணும், அவ்வளோதான். வேற என்ன, அவரை நிரூபிக்க வேண்டியதுதானே. இப்போ வரைக்கும் நீதிபதி என்ன சொல்கிறார் தெரியுமா? இவர் விசாரணை கைதி தான், குற்றம் நிரூபிக்கப்பட்டவர் அல்ல, அவரையே நம்ம குற்றவாளி மாதிரி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு இடம் வந்துருக்குல்ல. ஓகே. அதனால் இதெல்லாம் வந்து எதிர்க்கட்சிகள் மீது ஏவப்படுகிற ஒரு பொய் வழக்குகளில். இந்த நிபந்தனைகள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ வெளியில் வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன நிபந்தனை? பாஸ்போர்ட்டை வந்து கொடுத்துருங்க, நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடக்கூடாது. அவர் ஏன் அந்த வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போகிறாரு? மக்கள் செல்வாக்கு அவன் பட்டாசு வெடிச்சு ஸ்வீட் கொடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க அவர் வருகையா. அவர் எதுக்கு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓட போகிறாரு? அப்புறம் நீங்கள் திங்கக்கிழமை ஒரு வாட்டியும் வெள்ளிக்கிழமை ஒரு வாட்டியும் போய் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் போய் சைன் பண்ணுங்கிறாங்க. அவ்வளோதானே. என்ன நிபந்தனை இருக்குது? அவர் ஏதோ பெரிய இந்த சம்பவ செந்தில் மாதிரி ஏதோ ஒரு பெரிய பின்னணிதான வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறாரு. ஓகே. 2ஆம் நம்பர் வேலையாக செஞ்சுருக்காரு. அவர் தலைமுறை வாழ்க்கையில் இருக்காரு. இல்லை, அது கிரியேட் பண்ணுறாங்களா? அந்த மாதிரி வந்து இவர் மேல் நிபந்தனை இதெல்லாம் கொடுத்து வந்து கிரியேட் பண்ணுறாங்களா? இவர் வந்து ஒரு மோசமான குற்றவாளி அப்படின்ற மாதிரி.
அதைத்தானங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பண்ணியிருக்காங்க அமலாக்கத்துறையை வச்சு, அதைத்தான் வந்து சிபு சோரனுக்கு பண்ணுறாங்க, முதலமைச்சரையே வந்து சிறையில் வைக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நமக்கு தெரியாது இல்லை, காஷ்மீரில் வந்து திடீர்னு வந்து முதலமைச்சரை வந்து வீட்டுக்காவலில் வச்சுவிட்டு தேர்தலே நடத்தாமல், இதெல்லாம் இந்த நாட்டில் ஒரு ஜனநாயகம், காஷ்மீர் பள்ளத்தாக்கில் வச்சே இந்தியாவோட ஜனநாயகத்தை புதைச்சாங்களா புதைக்கலையா பாஜக? அதனால் தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு, அதாவது அரசியல் சட்டம் என்பது அனைவருக்கும் சமம், பாஜகக்காரர்களுக்கு அது கிடையாது. ஓகே, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே. திமுககாரர் மேலே வழக்கு பாயும், எதிர்க்கட்சி மேலே வழக்கு பாயும், பாஜகக்காரர்கள் மேலே பதுங்கி பாயாது. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, செந்தில் பாலாஜி ஜாமீனில் வந்துட்டார், அவர் சிறையில் இருக்கும்போதே அண்ணாமலையால் ஜெயிக்க முடியலையே கோயம்புத்தூரில் கொங்கு மண்டலத்தில், இவர் வெளியே வந்துட்டாரே, இனி என்ன அரசியல் பண்ண போகிறார்? அவர் லண்டனில் செட்டில் ஆயிடுவாரோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு எனக்கு. ஓகே, அண்ணாமலை லண்டனில் செட்டில் ஆகுறாரு, அதுதான் அடுத்த அரசியல் நடவடிக்கை. இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? ஒன்றும் கிடையாது. தோற்று போகிறதுக்காகவே கட்சி நடத்துகிறவங்க தோல்வி அடைகிறதுக்காக. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்கள். பாஜக ஏமாறுற அளவுக்கு தமிழர்கள் இழிச்சவாயர்கள் அல்ல. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு அவங்க அளவுக்கு முட்டை அடித்தவங்க யாருமே கிடையாது. தமிழ்நாட்டை இந்த மெட்ரோ பணி பூரா தோண்டி வச்சுருக்காங்க, முடிக்க முடியலை, நிதி ஆதாரம் இல்லை. தேசிய கல்விக்குழியை ஏற்றுக்கொண்டால்தான், சமஸ்கிருதத்தை இந்தியெல்லாம் ஏற்றுக்கிட்டா தான் உனக்கு பணம் கொடுப்பேங்கிறான். ஜிஎஸ்டி கட்டின பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறான். இங்கே இருக்கிற ஜிஎஸ்டி பணத்தை எடுத்துக்கொண்டு நான் உத்தரப்பிரதேசில் ரோடு போடுவேங்கிறான். கேட்டால் ஒரே இந்தியாங்கிறான். ஏன்னா நான் கட்டின வரி பணம் எங்கேயான்னு கேட்டால் அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்கிறான். வெள்ளம் வந்துச்சே கழுத்து வரைக்கும் காப்பாற்றுறதுக்கு நிவாரணம் என்னென்னா கேட்டால் அதை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாதுண்ணா. செங்கலை கொண்டு வந்து வச்சு எங்கேயா எய்ம்ஸ் மருத்துவமனைன்னு கேட்டால் அது எதிர்காலத்தில் அது விரைவில் நடக்கும், ஜப்பானில் பணம் கேட்டிருக்கோம், அவங்ககிட்ட கேட்டிருக்கான் அப்படிங்கிறான். வேலை வாய்ப்பில் வந்து இளைஞர்களுக்கு இல்லையப்பா, கஷ்டப்படுறாங்களே, இதை போய் சொன்ன ராகுல் காந்தி ஒரு தேசத்துறைங்கிறான். ஏட்டா பசிக்குதுன்னு சொன்னால் அவன் வந்து தேசத்துறையா? இளைஞர்களுக்கு வேலை இல்லைன்னு ஒரு தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் சொல்லிட்டா நாட்டை காட்டி கொடுத்துட்டாரு. அப்போ நீ பட்டினியாகவே போடணும், பட்டியாக கிடக்குறாங்க இவங்க. இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை, 45 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, 84% பேர் வந்து இளைஞர்கள் வாழ வழி இல்லாமல் இருக்கான், இதை சொல்லக்கூடாதுங்கிறாங்க. சொன்னால் நீ தேசத்துறை. பிஜேபிக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறானோ அவெல்லாம் தேசத்துறை. இந்தியான்னு ஒன்று கிடையாது. பிஜேபிக்கு எதிராக பேசுனா அவன் தேசத்துறை. அவன் இந்தியாவுக்கே விரோதிங்கிறான், பிஜேபிக்கு எதிராக பேசுகிறான். அதனால் யார் உண்மை சொன்னாலும் அவன் தான் தேசத்துறைங்கிறான். அப்போ பிரிட்டிஷ்காரன் காலத்தில் யாரெல்லாம் தேசத்துறையாக இருந்தாங்கன்னா அவரை தான் தேச தந்தை காந்தி, சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங் எல்லாருமே அன்னைக்கு தேசத்துறை தான். அதனால் ஒரு அதிகாரத்துக்கு எதிராக யார் குரல் கொடுக்கிறார்களோ அவர்களை தேசத்துறை என்று சொன்னால் அவர்கள் தான் உண்மையான தேசபக்தர்கள். ஓகே, கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும், பொறுத்து பார்ப்போம். நேரத்துக்கு நன்றி.